அடுத்து வரும்போது தானே அடுத்து வரும்போது தானே இப்ப சொல்லுங்க. அடுத்த 26ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு அந்த பாதையில போகணும்னு சொல்லியிருக்காரு. 26ல ஆட்சி திரும்ப ஆட்சி அமைச்ச பிறகுதானே அது. நான் சொல்றது இப்ப நிலுவையில் இருக்கக்கூடிய மீதி வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. அந்த நிறைவேற்றப்படாதெல்லாம் 4 வருஷமா நிறைவேற்றப்படாதெல்லாம் அதுக்குள்ள இருக்காங்க. அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பதுதான் அரசுக்கு நல்லது. அடுத்த 26 தேர்தலை சந்திப்பதற்கு அதான் உதவி செய்யும். 2026 தேர்தல் வந்து வர எப்படி நடக்கிற மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலா இருக்கு. ஏன்னா வந்து எப்பவுமே இருமுனை போட்டி அப்படிதான் இருக்கும். இப்ப வந்து 3 முனை 4 முனை போட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி அதை எப்படி சமாளிக்கப்படுது? இல்ல சார், இது ஏற்கனவே ஒரு வலுவான கூட்டணி தான் இது. அதே மாதிரி நான் சொல்றேன், மீதி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த தரப்பு இப்ப கூட்டணியா சேர்ந்திருக்கிற நிலையில அது ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கும், இரண்டாவது மத்திய அரசாங்கத்துடைய பல்வேறு வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. மத்திய அரசு அதிகாரத்தை பயன்படுத்துறது, பணபலத்தை பயன்படுத்துறது போன்ற பல்வேறு வகையிலையும் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் மத்திய அரசின் மூலமாக அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இருக்கிறது. அதனால அதை எதிர்கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு பணி. அதற்கேற்ற திமுக தன்னுடைய அணுகுமுறையை வகுக்க வேண்டும் என்பதுதான் நான் இப்ப சொல்ல விரும்புகிறேன். 2021 எங்களுடைய தலைவர் தளபதிக்கு சட்டம் சரியில்லை என்று சொன்னார்கள். ஆனால் சட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களுடைய சட்டத்தை சரியில்லாமல் செய்தவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல பார்ட் 2 எல்லாம் ஃபெயிலியர்னு சொன்னாங்க. பார்ட் 2 வரும்னு ஒப்புத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட் 2 வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும், திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் எப்படி வெற்றிகரமாக இருக்கும் என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். மற்ற பார்ட் 2 ஃபெயிலியராக இருக்கலாம். இந்த பார்ட் 2 என்பது இந்தியாவிலேயே இன்னும் அதிகமாக தமிழகத்தை முன்னிலை எடுத்து செல்லும். உங்க கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநிலத்தில் சமூகம் அடுத்த 2.0 வரும். பொதுமக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. வாக்குறுதியில ஆட்சி மீது பொதுமக்களுக்கு அதிருப்தி கிடையாது. அதை இன்றைக்கு சில விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர, கள நிலவரமை பார்க்கின்ற பொழுது எந்த தாய்மார்களையும் நீங்கள் நேரிலே சென்று பேட்டி காணலாம். அவர்களுக்கான அதிருப்திக்கான எந்த ஒரு வாய்ப்பும் நாங்கள் தரவில்லை. 7/5/2021 முன்னும் பின்னும் என்று அவர்கள் நீங்கள் கணக்கெடுத்துக் கொண்டு கேட்டீர்களே ஆனால், அத்தனை பேரும் இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், எங்கள் கையிலே பணப்புழக்கம் இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிற அரசுதான் இந்த அரசு. இதே போல இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் பெண்களுடைய கையிலே பணப்புழக்கத்தை உருவாக்குகிற அரசு உருவாகவே இல்லை, இன்றைய வரைக்கும் இல்ல. நாங்க தான் அதை செஞ்சுட்டு இருக்கோம். சார், மணல் இருப்பதற்கு அனுமதி மீண்டும் வாங்கப்படுமா சார்? கடந்த 4 வருஷமா கிடைக்கல. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. அவர்கள் வந்து என்ன சொல்றாங்களோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் எதுவும் செய்ய முடியுமே தவிர நாங்களாக எதுவும் செய்ய முடியாது. வழக்கு இருக்கின்றன, அந்த வழக்குகளின் தீர்ப்பின் அடிப்படையிலே தான் அரசு முடிவெடுக்கும். நேற்றைய தினம் ராணுவத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு பேரணி நடந்துச்சு. ஆனா முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா, ராணுவத்தை போய் பாராட்டுறாங்க, அது வந்து ஆயுதங்கள் வந்து உள்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் வாங்கி கொடுக்கறதுனாலதான் அவங்க போர் புரியுறாங்க. இந்திய மக்கள் பாராட்டணும். இந்திய மக்களுடைய வருவாயில் இருந்துதான் ராணுவத்துக்கான பாதுகாப்பு சாதனங்கள் வாங்கப்படுகின்றன.